எப்படி எப்படி காய்ச்சல் வந்துன்னே தெரியல. இப்படி காய்ச்சல் அடிக்குது. எப்படியாவது இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிடணும். மக்களே இன்னும் எழும்பலையா? அத்தை மக்களையா, என்னாச்சு? காய்ச்சல் அடிக்குது. இப்படி காய்ச்சல் அடிக்குது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை. நான் ஹாஸ்பிட்டல் கிளம்புறேன், கீழே வாரேன். ஹாஸ்பிட்டல் போறியா? ஆமாம் அத்தை, இன்னைக்கு முக்கியமான ஆப்ரேஷன்லாம் இருக்குது. அதனால் நான் கண்டிப்பாக இன்னைக்கு போகணும். மக்களே, நீ இந்த ஃபீவரோட ஹாஸ்பிட்டலுக்கு இன்னைக்கு போக வேண்டாம். லீவ் போடு இன்னைக்கு ஒரு நாளும். வேண்டாம் அத்தை, நான் எப்படியாவது போகிறேன். ரித்தி, நீ இந்த ஃபீவரோட அங்கே போய் என்ன பண்ணுவ? வீட்டில் இருந்து இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போவாமா. நீ இன்னைக்கு போகலைன்னா கண்டிப்பாக உன் வேலையை வேறு யாருக்காவது கொடுக்க தான் போகிறாங்க. அதனால இன்னைக்கு ஒரு நாள் வீட்டில் இருந்து ரெஸ்ட் எடுமா. சரி அத்தை, நான் கேட்டு பார்க்குறேன். லீவு தருவீங்களான்னு கேட்காத. எனக்கு இன்னைக்கு ஃபீவராக இருக்குது, வர முடியாது, உடம்புக்கு நல்லா முடியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லு. சரியா? சரி அத்தை. மக்களே, டீ சூடோட அதில் வச்சுருக்கேன், ஆறதுக்கு முன்னால் குடிச்சிரு. டீயை குடிச்சிட்டு இதில் படுத்துக்க. நான் சாப்பாடும் டேப்லெட்டும் எடுத்துகிட்டு வரேன். சரி அத்தா. அம்மா எங்க? அம்மா கிச்சனில் ஒரு வேலை இருந்துன்னு பார்த்துட்டு இருக்காங்க. நான் அதான் ஒன்றை காணாதவொன்னே தான் ஓடி வந்தேன். ஓ சரி அத்தா. எப்படி ஃபீவர் இருந்தனே தெரியல. சூர்யா கால் பண்ணி சொல்லுவோம், கண்டிப்பாக லீவ் கொடுப்பான். ஆனால் இன்னைக்கு ஒரு நாள் அவனை பார்க்காம எப்படி தான் இருக்க போகிறனோ. யார் இவரு? ஏங்க கூமாப்பட்டிக்கு வாங்க. ஃபுல்லா இவரோட ரீல்ஸ் தான் இன்னைக்கு வந்துட்டே இருக்குது. இவர் தான் ட்ரெண்டா இருக்கார் போலே. என்ன இன்னைக்கு கிளுகிளுப்பு சவுண்டு ரொம்ப ஓவரா கேட்குது. இது சரியில்லையே. ஓ, போனை பார்த்து சிரிக்கிறீங்களா? ஏட்டி, சே, ஆனாலும் பிளேயர் 456 இறந்தது கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது. சே, என்ன ஒரு மனுஷன். அவர் உயிரை கூட பொருட்படுத்தாமல் அந்த குழந்தைக்காக அவர் செத்துட்டாரே. சீரீஸ் பார்க்கும்போது தான் அழ வச்சானோன்னு பார்த்தா இவனும் வேற திரும்ப திரும்ப இன்ஸ்டாகிராமில் போட்டு போட்டு அழ வைக்கிறானுவளே. ஏட்டி, எங்கேயோ காக்கா கத்துற மாதிரி சவுண்டு கேட்குதே. ஷூ ஷூ. ஏட்டி, புது ஃபோன் வாங்கி தந்துட்டாவன்னு ரொம்ப ஓவரா ஆடாதானே. ஏங்க கூமாப்பட்டி வாங்க. எட்டி பரட்ட, கொஞ்சம் தள்ளிப்படு. நோ நோ நோ. இப்ப எதுக்கிட்ட என்ன அடிச்சா? வலி கூட்டி நீ பின்ன ஒரு மாதிரி சிலிப்பிக்கிட்டு வந்தா அது கேண்டி என்ன இப்படி அடிச்சு கொல்லியா? திரும்ப அடிக்க தெரியாது உனக்கு. வலி கூட்டி இடம் கொடுத்தவள சில்லாட்ட. வந்த வேலை முடிஞ்சது. பாய். மக்களே, ரிசல்ட் எப்போ வருமா? ஒரு ஜூட். ஏம்மா, இப்போ இங்கே என்ன நடந்துன்னு உனக்கு தெரியவே தெரியாதா? என்னட்டி உளறிட்டு இருக்கியா? நான் என்ன கேட்டேன், நீ என்ன சொல்லியா? ஏம்மா, அந்த குட்டி என்ன அடிச்சிட்டாமா, வலிக்குமா? அவ அடிச்ச அளவு நீ என்ன செஞ்ச அவளை? ஆமா, எப்பமா இதே கேளுங்க. நான் என் பாட்டுக்கு சும்மா படுத்து கிடந்து ஃபோன் தாமா பார்த்துட்டு இருந்தேன். இந்த கண்ணை பாருமா எப்படி இருக்கு நீ. இது இந்த குட்டியா அடிச்சது. ஆமா, அதானே நான் சொல்லிட்டு இருக்கேன். வலிக்குமா? இந்த குட்டி எங்க போச்சு? கீழே தான் போனாம, போய் தேடி அடி கொடுமை. இருட்டி ஒரு மாதிரி நீ துடிச்சாத. ஆமா, நான் இங்க அடி வாங்கிட்டு துடிச்சிட்டுல இருக்கேன். துடிச்சிட்டு நீ என்ன நீ பண்ணு? எப்படி நீ அவளை அடிக்க போறது இல்ல? எப்ப பார்த்தாலும் அவளுக்கு பக்கம் தாமா நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா? நானும் தங்கச்சினாக அடிக்காம இருக்கேன். இல்லைனாலும் எனக்கு அடிக்க தெரியாம எல்லாம் இல்லைன்னா இன்னும் இருக்கு அவளுக்கு கூட. குட்டியை கீர்த்தி. ஐயோ, அம்மையை சென்டிமெண்டா அட்டாக் பண்ணிட்டாலே. ஒருவேளை உண்மையாவே நம்ம அம்மா அடிக்குமோ? கீர்த்தி, நான் கூப்பிடுதுன்னு கேட்கணும் எனக்கு தெரியும். இங்க வரலன்னு வச்சுக்க இன்னைக்கு. அம்மா விட்டுருமா, வலிக்குமா? இங்க பாரு, இதுதான் அக்காவை அடிச்சது முதல்ல கடைசியமா இருக்கணும். இனிமே இப்படி அடிச்சேன்னு வச்சுக்க கையை உடச்சி அடுப்புக்குள்ள வச்சு போடுவேன். அம்மா, அவ முத என்ன அடிச்சாம்மா? பேசாதட்டி, என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு நாளாக அந்த பிள்ளை கை நீட்டி ஒரு அடி அடிக்குதாட்டி? இப்படி அடிச்சு அந்த பிள்ளைய கண்ணை பேத்து வச்சிருக்கா நீ. இன்னைக்கு அப்பா வரட்டு. அம்மா வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, அப்பாட்டெல்லாம் சொல்லி கொடுக்காதம்மா. இனிமே அக்காவை அடிச்ச மாட்டேம்மா.
அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா அக்கா சொல்லிட்டி அக்கா, இனிமே நான் உன்னை அடிக்கவே மாட்டேன்டி. இது என்ன டீ, ஃபோன்ல இருந்து வித்தியாசமா ஒரு சவுண்ட் வரும். ஏம்மா அது மெசேஜ் டோன்மா, யாராவது மெசேஜ் அனுப்புனா இந்த மாதிரி தான் கேட்கும். யார் மெசேஜ் அனுப்பியிருக்கியா? ரிசல்ட் வந்துருக்குமோ? தெரியலம்மா, பார்த்தா தான் தெரியும். ஏம்மா எல்லா பாடத்துக்கும் நல்ல மார்க்குமா? அப்படியே மக்களே. ஏம்மா எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஓ கிரேடு கிடச்சிருக்குது. ஓனா தான் முதல் கிரேடுன்னு சொல்லுவியா தானே? ஆமாம்மா, எல்லா பாடத்துக்கும் ஓ கிரேடு தான் கிடச்சிருக்கு. ஓவராலாக எத்தனை பர்சன்டேஜ் மக்களே? அம்மா அது எல்லா செமஸ்டரில் உள்ள மார்க்கை பொறுத்து தான் வரும். அது நமக்கு தெரியாது. இன்னொரு 10 நாளையில் ஓவரால் மார்க் ஷீட் கொடுப்பாங்க, அப்பந்தான் நமக்கு தெரியும். ஆனால் இந்த செமஸ்டருக்குள்ள மார்க்கு 10க்கு 9. அப்படியே மக்களே, ஒரு மார்க் தான் குறைவா? ரொம்ப நல்லது மக்களே. நீ சொன்னால ஏதோ மார்க் ஷீட்டு இன்னும் கிடைக்கணே, அதெல்லாம் கிடைச்ச பிறகு நம்ம அண்ணன் கம்பெனியில் வேலைக்கு போகலாமா? போகலாம். ஆனால் எனக்கு அண்ணன் கம்பெனிலலாம் வேலைக்கு போகணுன்னு ஆசையே இல்லை. பின்ன வேற எங்கிட்டி போவா? ஏம்மா ரெக்கமெண்டேஷனில் வேலைக்கு போகிறதே எனக்கு பிடிக்காது. நானாக இன்டர்வியூ அட்டன் பண்ணி நானாக வேலை எடுக்கணுமா? அதான் நல்லா இருக்கும். இவளுக்கு பொழைக்க தெரியாது. ஏன் மக்களே அப்படி சொல்லி? அண்ணன் கம்பெனி நல்ல கம்பெனி இல்லையா? அம்மா நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியலை. நம்ம அண்ணனோட கம்பெனி தான் நம்ம நாகர்கோவிலே பெரிய கம்பெனி. இப்போ நீங்கள் சொன்னதான் கண்டிப்பாக எனக்கு வேலை கிடைக்கும், நல்ல சம்பளமும் கிடைக்கும். ஆனால் எனக்கு என்ன ஆசைனா, நானே போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி என்கிட்ட இருக்க நாலேஜ் அவைய பார்த்துட்டு எனக்கு ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவையெல்லாம் எனக்கு வேலை தரணும். இப்போ நீங்கள் சொல்லியனால தானே அண்ணன் வேலை தருவானுவேன். அந்த மாதிரி எனக்கு வேலை வேண்டான்னு சொல்லி என் பிள்ளை சொல்லியது இப்போ தான் எனக்கு புரியுது. உனக்கு எப்படி விருப்பமோ நீ அப்படியே பண்ணுமா. ஆனாலும் அண்ணனுக்கிட்ட இன்டர்வியூ அட்டன் பண்ணியதெல்லாம் எப்படி என்ன யாதுன்னெலாம் கேட்டுக்க, சரியா? ஆனால் ஐடன் அண்ணனுக்கிட்ட இப்போ எதுவும் கேட்க முடியாது இல்லையாம்மா? அஞ்சலி அக்காள்னால அண்ணன் கஷ்டப்பட்டுட்டுலாம் இருக்கியாவ. நான் வேணா அஜய் அண்ணனுக்கிட்ட நாளைக்கு ஃபோன் பண்ணி கேட்டு பார்க்கேன். இல்லாட்டி நீ இப்போ அண்ணனுக்கிட்ட கேட்டேன்னா அண்ணன் நீ இங்கே வா, இன்டர்வியூலாம் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படி தானே சொல்லுவாவ? கண்டிப்பாக அப்படி தான் சொல்லுவாவ. ஆனால் எனக்கு ஆசையை நான் சொன்னேன்னு வச்சுக்க, 2 பேரும் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. ச்சே, அம்மா அப்பா ஒரு வாரம் கழித்து ஆஃபீஸ் போனால் போதும்னு சொல்கிறாங்க. ஐடனை பார்க்காம ஒரு நாள் கூட என்னால் இருக்க முடியல. எப்படி தான் ஒரு வாரம் ஓட்ட போகிறனோ. ஐயோ, அட்லீஸ்ட் டெய்லி ஒரு தடவை அவரோட வாய்ஸ் மட்டுமே கேட்டாலே போதும் போல் இருக்குது. ஐடியா, நம்ம ஏன் ஐடனுக்கு கால் பண்ணி ஒரு வாரம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுங்கன்னு கேட்கக்கூடாது? அவர் வாய்ஸ் கேட்ட மாதிரி இருக்கும், நம்ம மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். ஆனால் நான் இப்போ கால் பண்ணி கேட்டால் அவர் என் வாய்ஸ்லேயே கண்டுபிடிச்சிருவாரே. ஸோ நான் என்ன தான் பண்ண போகிறேன்? இப்படி பார்த்தா அப்படின்னு தோணுது, அப்படின்னா இப்படி தோணுது. ஐயோ. அஞ்சலி, வானத்தை பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? வாங்க அண்ணி, சும்மா காற்று வாங்கலான்னு தான் மேலே வந்தேன். ஆஹா, சரி சரி. ஆமாம், நீங்கள் எப்படி படியேறி வந்தீங்க? படியெல்லாம் ஏறலாமா? படியெல்லாம் ஏறலாம், ஆனால் பார்த்து பார்த்து ஏறணும்னு சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு 3 மந்த்துக்கு மட்டும். ஓ சரி அண்ணி. ஆஃபீஸ் போகாமல் வீட்டில் இருக்கிறனால ரொம்ப போர் அடிக்குதுல்ல? ஆமாம் அண்ணி, வீட்டில் இருக்கிறதே செம்ம போர் தான். அதான் உனக்கு போர் அடிக்காமல் இருக்கிறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தேன். இதெல்லாம் மேகசின்ஸ். இந்த மேகசின்ஸில் நீ வேலைக்கு போகிற ஆஃபீஸோட எம்டி இருக்காங்கல்ல, அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இதில் இருக்குது. அவங்க எப்படி இந்த பிஸ்னஸை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி இதுக்கான ஐடியா வந்து அப்படின்லாம் நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க, அந்த டீட்டெயில்ஸ். அப்போ அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரி அதெல்லாம் நிறைய போட்டிருக்காங்க. உனக்கு எதுக்காச்சும் யூஸ் ஆகும் தான் எடுத்துகிட்டு வந்தேன். ஐடனை பற்றி போட்டிருக்கா? கொடுங்க நீ கொடுங்க, நான் படித்து பார்க்குறேன். ஏதாச்சும் கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐடனை பற்றினதுன்னு சொன்னதும் அஞ்சலி மூஞ்சில் எப்படி ஒரு சந்தோஷம். அப்போ அஞ்சலி ஐடனை மறக்கலை. ஆனால் அவள் எதுக்கு மறந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கா? சீக்கிரமாக இதையும் கண்டுபிடிச்சி உன்னோட ஐடன் கூட உன்னை நான் கண்டிப்பாக சேர்த்து வைப்பேன் அஞ்சலி. இவ்வளோ நாள் இந்த குடும்பத்தை பற்றி நான் எதுவுமே ஒழுங்காக புரிஞ்சிக்காமல் தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன். அதனால தான் உன்கிட்ட நான் அண்ணியாக நடந்திருக்கேன் இவ்வளோ நாளும். ஆனால் இனிமேல் நான் உன்கிட்ட அப்படி நடக்க போகிறதில்ல. உனக்கு எப்போ நான் ஃப்ரெண்டாக தேவைப்படணும் அப்போ உனக்கு ஃப்ரெண்டாக கண்டிப்பாக இருப்பேன். அதே மாதிரி எப்போ அக்காவாக தேவைப்படணும் அப்போ கூட பிறந்த அக்காவாக இருப்பேன். பொதுவாகவே வெளியே இருந்து ஒருத்தங்க கல்யாணம் பண்ணி அண்ணியாக வந்தாலே அவங்கள எல்லாரும் வில்லியாக தான் பார்ப்பாங்க. சில சமயம் அவங்க சுச்சுவேஷனால் அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாகவே தான் நடந்துப்பாங்க. அப்படி தான் என்னோடய சுச்சுவேஷனும் இருந்து. அதுக்காக எல்லாரையும் தப்பு சொல்லிட முடியாது. ஒருத்தவங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து கூட அப்படி மாறலாம். என்ன நீ வந்துட்டு ரொம்ப நேரமாகவே என் ஃபேஸை பார்த்து ஏதோ யோசிச்சுட்டு நிற்கிறீங்க? இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா தான். இதை வச்சுக்கோ, உனக்கு யூஸ் ஆகும்ல. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ணி.
எதுக்கு நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் விடு. சரி அண்ணி, நீங்கள் கீழே இறங்கும்போது பார்த்து கவனமாக இறங்குங்கண்ணா. அடிப்பாவி, அதான் மேகசின் கொடுத்தாச்சுல, கீழே இறங்கிப்போன்னு சொல்கிறேன்ல. ஐயோ அண்ணி, நான் அந்த மீனிங்கில் சொல்லலை. உனக்கு எப்போவாச்சும் ஏதாச்சும் ஷேர் பண்ணணும்னா மனசில் வச்சு பாரமாக அழுத்திட்டு இருக்காம என்கிட்ட ஷேர் பண்ணு. கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு அக்காவாகவும் ஒரு ஃப்ரெண்டாகவும் இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ணி, என் மனசை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. ஆனாலும் ப்ரோ, நீங்க என்ன இன்டர்வியூ எடுக்காம போயிட்டீங்கல்ல? ஏய், நான் எடுக்கக்கூடாதுன்னு தான்டா மேனேஜர்கிட்ட எடுக்க சொன்னேன். அதான் நல்லா தெரியுதே. அதான் செலக்ட் ஆயிட்டல்லடா. ப்ரோ, ப்ராமிஸா நீங்க என்ன செலக்ட் பண்ணணும்னு அவங்க கிட்ட சொல்லலைல? இல்லடா, இதை தான் ஞாத்துலேருந்தே கேட்டுட்டு இருக்கா. யாருக்கிட்டையும் நீ என் ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்லடா. சரி ப்ரோ, சரி, அப்போ ஓகே தான். டே, எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸோட கம்பெனினா இன்டர்வியூ அட்டன் பண்ணாமலே ஜாயின் பண்ண தான் பார்ப்பாங்க. நீங்கள் மட்டும் ஏன்டா இப்படி இருக்கீங்க? அதெல்லாம் சரி வராது ப்ரோ. இதில் தான் நம்மளோட ஸ்கில் எப்படி இருக்குது, நம்ம இன்னும் கற்றுக்கணுமா, நம்ம பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நமக்கே புரிய வரும். அது இல்லாமல் ரெக்கமெண்டேஷனில் ஜாயின் பண்ணுறதுலாம் அதெல்லாம் சரி வராது ப்ரோ. எனக்கெல்லாம் அது பிடிக்கவே செய்யாது. சரி சரி, அதான் உன் இஷ்டப்படி மேனேஜர்கிட்ட நான் எதுவுமே சொல்லாமல் தான் இன்டர்வியூ எடுக்க சொன்னேன். ஓகே ப்ரோ. ஐடன் எங்க? அவன் அவனோட கேபினில் ஏதோ முக்கியமான மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான்டா. ஓ அப்படியா, சரி சரி. கண்டிப்பாக அவனோட காதல் ஜெயிக்கும் ப்ரோ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையில் தான்டா நாங்களும் தைரியமாக இருக்கோம். சரி ப்ரோ, எனக்கு அப்போ டைம் ஆகுது, நான் கிளம்பவா? டே, நீ எப்போ ஜாயின் பண்ணுற? அதை பற்றி எதுவும் சொல்லலை. நான் நாளைக்கு வேணாலும் வந்து ஜாயின் பண்ணுறேன் ப்ரோ. நாளைக்கே வா? அப்போ அங்கே ரிசைன் பண்ணிட்டியா? ஆமாம் ப்ரோ, 15 டேஸ் நோட்டீஸ் பீரியடும் முடிஞ்சு. ஓ, அதான் அரவிந்த் கிட்ட 1 மந்த் கழிச்சு வந்து அட்டன் பண்ணுறேன்னு சொன்னியா? ஆமாம் ப்ரோ. ஆஹா, நீ பொழைச்சிருவாடா. தேங்க்யூ தேங்க்யூ. சரி ப்ரோ, நான் அப்போ கிளம்புறேன். ரியா பாய். பாய். சரிடா, பாய், பார்ப்போம். ஆ. எனக்கு ஒரு டீ மட்டும் போட்டு கொடுக்குறீங்களா? சரிம்மா. இவங்க பார்க்க தான் அப்பாவியாக இருக்காங்க, ஆனால் இவங்களுக்கு இருக்கிற மூளைக்கு இவங்க எங்கேயோ போயிடலாம். மக்களே, இப்போ தான் எழும்புறியோ? ஐ ஜஸ்ட் நீட் ஏ காஃபி. இப்போ தான் அவங்கக்கிட்ட டீ போட சொன்னேன். சரி, நீ போய் கிச்சனில் போய் காஃபி கேளு, அப்போ உனக்கு தனியாக காஃபி போட்டு கொடுப்பாங்க. ஷோமா, உங்கள் கையால் போட்டு கொடுங்க. எம்மா தாயே, நானே தலைவலின்னு தான் இதில் வந்து உட்கார்ந்தேன், என்ன இருக்க விட மாட்டாளா? கொஞ்ச நாளாகவே உங்கள் மூஞ்சில் 1000 வால்ட்டு பல்ப் எரிஞ்சிட்டு இருக்குது. அந்த சந்தோஷத்துக்கு காரணத்தை கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. எனக்கு இப்போ நினச்சா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் அப்படி என்னதாம்மா பண்ணுனீங்க? எதுவும் தேவையில்லாமல் யாரோட வாழ்க்கையிலையும் விளையாடல. நான் பண்ணுறது மற்றவங்க வாழ்க்கையில் விளையாடுறதுனா அப்போ நீ பண்ணுறதும் அதுதானே? என்னம்மா சொல்ல வாரீங்க? எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. ஒன்றும் இல்லை, நீ மேலே போய் ரெஸ்ட் எடு, நான் காஃபி கொண்டு வரேன். இப்போ தான் தூங்கி எழும்புனேன், மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணுமா? ஆமாம், இங்கே வேறு என்ன வேலை இருக்குது? ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்தேன், அதுவும் போச்சு. சரி சரி, சும்மா சும்மா அதையே சொல்லி காட்டிகிட்டு இருக்காதுங்க, கடுப்பாகுது. எம்மா, நான் உன்கிட்ட ஒன்றும் சொல்லலை, நீ மேலே போய் ரெஸ்ட் எடு. அம்மா ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாங்க, கண்டிப்பாக அது நல்ல விஷயமா இருக்காது. பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்க ஏதோ சொன்னாங்க, ஆனால் எனக்கு தான் புரியலை. சரி, அவங்க மேலே வந்ததும் கண்டிப்பாக கேட்டுறணும். காஃபி எதில் வச்சுருக்கேன், சூடாறுனதும் எடுத்துக்கூடினா? வந்துட்டீங்களா? உங்களை தான் நினச்சிட்டு இருந்தேன். ஏன்? வேண்டாம், நம்மளாம் எதுவும் கேட்டோன்னா எதுவும் சொல்ல மாட்டாங்க. சரி, போட்டு வாங்குவோம். நீங்கள் இப்போ எல்லாம் வர வர அந்த வேலைக்காரவங்க கூடயே ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்களா? பெத்த பொண்ணே கண்டுக்க மாட்டேங்கிறீங்களே. நீ நினைக்கிற மாதிரி அவங்க சாதாரண ஆளெல்லாம் இல்லை. ஏன், அவங்க ஹல்கா? நீ சொல்லியால ஹல்க்கு, அந்த ஹல்கை விட பெரிய ஆளாகும். அப்படி அவைய என்ன செய்துட்டாவ? இந்த வீட்டை தூத்து பெருக்கி போடியாவ, அதுக்கடையிலே பெரிய ஆள் ஆவிட்டாவ. நீ நினைக்க அவைகளுக்கு வீட்டை பெருக்க மட்டும்தான் தெரியும்னு, ஆனால் அவைய மூளை இருக்குதே, மூளை அதுக்கும் மேலே செயல்படும். ஆஹா, அப்போ ரெண்டும் சேர்ந்து ஏதோ ஒரு பிளான் போட்டு ஏதோ பண்ணியிருக்குது. ஆமாம், பெரிய பொல்லாத மூளை அவங்களுக்கு, அவங்கள பார்க்க அப்படியே தெரியுது. அவை ஒரு விஷயத்த நடத்தணும்னா அந்த விஷயத்துக்கு தெளிவாக பிளான் போடுவாங்க. தடையமே இல்லாமல் ஒரு விஷயத்தை அழிக்கிறதுக்கும், தடையமே இல்லாமல் ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும் இவங்கக்கிட்ட ஐடியா கேட்டால் போதும், தெரியுமா? என்னம்மா, க்ரைம் ஸ்டோரி நிறைய பார்ப்பாங்களோ? க்ரைம் த்ரில்லர் படத்தில் வர மாதிரி பில்டப் கொடுக்குறீங்க. நீ சொன்னால் நம்ப மாட்டேன். நான் ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லி அதை கேட்டால் நீயே மறண்டு போயிடுவ. சொல்லுங்க கேட்போம். அப்படி அவங்க என்ன பெரிய விஷயம் பண்ணிட்டாங்க, நானும் பார்க்கட்டு.
இப்படி உட்காந்து பேசி எவ்வளோ நாள் ஆகுது. ஏன்டி நம்ம பேசலையா? ஆமாம், பேசினா மட்டும் நான் பேச வரதையே கவனிக்கிறீங்க. நீங்கள் வேற எதெல்லாமெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கீங்க. அடடடடா. ரியா, நீ சந்தோஷமா இருக்கியா? எனக்கு என்ன, நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதை கேட்கல. என் கூட என் கூட நீ சந்தோஷமா இருக்கியா? ஆ வேற? வேற என்ன, சந்தோஷமாக இருக்கேன். ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். நான் நான் அதை மீன் பண்ணி கேட்கலடி. நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் சுற்றி வளைச்சி இங்கே தான் வந்து நிற்கிறீங்களா? இல்லைடா, நான் உன்கிட்ட இது வரைக்கும் இந்த கேள்வியை கேட்கல. அதான் அதான் கேட்கணும்னு தோணுச்சு, கேட்டேன். ஆஹா. சொல்லுடி, சந்தோஷமா இருக்கியா? ம். மட்டும்தானா? போடா. ரியாம்மா, அப்புறமா நமக்கு கல்யாணம் ஆனதுல இருந்தே ஒரே பிரச்சனையாக போயிட்டுருக்கு. நம்ம ஹனிமூனுக்கு கூட போகலை. உனக்கு அதை பற்றிலாம் கவலையே இல்லையா? நீ ஒரு நாள் கூட என்கிட்ட அதை பற்றிலாம் கேட்கவே இல்லை. ஐடனும் அஞ்சலி என்னோடய ஃப்ரெண்ட்ஸு. அதுவும் இல்லாமல் அவங்களோட கல்யாணம் எப்படி நடந்துன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் உங்ககிட்ட புரிஞ்சிக்காமல் முட்டாள்தனமாக கேட்பேன். நாங்கள் அது ஓகே தான். ஆனால் பொதுவாக பொண்ணுங்களுக்கு தோணும்ல, இந்த இந்த இடத்துக்கெல்லாம் ஹனிமூனுக்கு போகணும், கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த இடத்துக்கெல்லாம் போய் விசிட் பண்ணணும் அப்படின்லாம் இருக்கும்ல ஆசை. அந்த மாதிரி உனக்கு எந்த ஆசையும் இல்லையான்னு கேட்குறேன். உங்கள் கூட இதில் இருக்கிற கன்னியாகுமரிக்கு வந்தால் கூட எனக்கு சொர்க்கம் தாங்க. ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ. இன்னைக்கு நீ என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டடி. நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இந்த சந்தோஷத்தை கொண்டாடுவோமா? போடா, நான் எல்லாம் கொண்டாட வரலப்பா, எனக்கு தூக்கம் வருது. என்னடி, உன் புருஷனை இப்படி தவிக்க விடலாமா? நான் என்ன உங்களை டெய்லி பட்னி போட்டுட்டுலாம் இருக்கேன்? அதான் நீ அப்போ இன்னைக்கும் பட்னி போடுவாளா என்ன? போங்க. உனக்கு நான் சூப்பராக ஒரு ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் எந்த மாதிரி ட்ரெஸ் எடுப்பீங்கன்னு எனக்கு தெரியாதா? நிஜமா தாண்டி, சாரி தான் எடுத்து வச்சிருக்கேன். சூப்பராக இருக்கு. சாரியா? எங்கே இருக்கு? ட்ரெஸ்ஸிங் ரூமில் வச்சிருக்கேன். ப்ளீஸ் எனக்காக மாற்றிட்டு வரியா? வாய்ப்பே இல்லை ராஜா. ப்ளீஸ் டி, ப்ளீஸ் 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 எனக்காக. நீங்கள் இந்த அளவுக்கு ப்ளீஸ் பண்ணுறத பார்த்தா இதில் ஏதோ வில்லங்க இருக்கிற மாதிரிலாம் இருக்கு. வில்லங்க எல்லாம் இல்லடி. சாரி வாங்கினதுல இருந்தே நீ அதை கட்டினா எப்படி இருக்கும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதான் உன்கிட்ட கேட்குறேன். நம்பலாமா? வேற எந்த உள்நோக்கமும் இல்லையே. சேச்சே. சரி, நான் போய் சாரி கட்டிட்டு வரேன். சரி, நானும் ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். இந்த ட்ரெஸ் ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கு. எது, நீயும் ட்ரெஸ் மாற்ற போறியா? உன்னை நம்பலாமா? நம்பலாண்டி. சரி. அதானே, இந்த பொண்ணுங்க என்னைக்கு சாரி கட்டிட்டு சீக்கிரமா வந்திருக்காங்க? இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்னு தெரியலையே. ஒருவேளை நம்ம ராஜதந்திரத்தை கண்டுபிடிச்சிட்டாளோ? கண்டுபிடிச்சி வேற சாரி கட்டிட்டு வந்துருவாளோ? ஏங்க, நீங்க சரியான ஃப்ராடுனா? அண்ணா கண்டுபிடிச்சிட்டாளா? ஏமா? ஒன்றும் இல்லை. என்ன சாரி வாங்கிட்டு வந்திருக்கீங்க? மொக்க சாரிங்க இது. இதை வெளியே கட்டிகிட்டே போக முடியாதுங்க. உங்களுக்கு வாங்க தெரியலனா என்ன கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லாங்க. நம்ம செல்லத்துக்கு எதுவுமே தெரியல. ஐயோ, அப்படியாம்மா? தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேனே, இப்போ என்ன பண்றதுக்கு? ஒன்றும் இல்லைங்க, நான் ரூமுக்குள்ளே மட்டும் கட்டிக்கிறேன். நீ ரூமுக்குள்ள மட்டும்தான் கட்டணுன்னே அந்த சாரி வாங்கிட்டு வந்தேன்டி என் செல்ல குட்டி. ஏங்க, ஆனால் இந்த கலர் என் ஃபேஸுக்கு நல்லா இருக்கு பார்த்தீங்களா? ஆமாம்மா, சூப்பராக இருக்கு. வெளியே கட்டவே முடியாதுங்க, ரொம்ப சாஃப்டாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கு. ஏங்க, என்ன ஆச்சு? நல்லா இருக்கு நல்லா இல்லை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்கள் தானே கட்டிட்டு வா நடம்பிடிச்சிங்க. ரொம்ப அழகா இருக்க ரியா நீ இந்த ட்ரெஸ்ல. இந்த கலர் எனக்கு ரொம்ப மேட்ச் ஆகுதுங்க. ஓ மை காட். ஏங்க, விடுங்க, கேடி கேடி. அனல் மேலே பனித்துளி அலை பாயும் ஒரு கிளி மரம் தேடும் மழை துளி இவைதானே இவளினி இவை இரண்டும்
சிறு வலி இருந்ததுவே இதயத்திலே